திடீர்னு ஒரு வண்டி உங்களை வந்து அடிக்க வருதுன்னு வச்சுங்க, நீங்க உங்களை அறியாம நீங்க அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுறீங்க. ஜம்ப் பண்ணோன்னு நீங்க என்ன சொல்வீங்க பக்கத்துல இருக்கவன்ட்ட பார்த்துட்டு? ஜஸ்ட் மிஸ்டா, இந்த வண்டி என்ன அடிச்சிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்னு தெரியல அப்படின்னு. அந்த ஜஸ்ட் மிஸ்டான்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம். இதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குலதெய்வம்ங்கிறது நம்மள வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரைக்கும் நம்மள கண்காணிஞ்சுட்டே இருக்குமா, அந்த காலத்துல ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயம். அதனாலதான் நீங்க பாருங்களேன், குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நிலவாசப்படி. அதனால அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன அப்படின்னா நிலவாசப்படியில உட்காரக்கூடாது, நிலவாசப்படி மேல நிற்க கூடாது. அதே மாதிரி பணம் வாங்குறதா இருந்தா ஒண்ணு வெளியில போய் பணம் வாங்கணும், இல்ல நிலவாசப்படிக்குள்ள வந்து பணம் வாங்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, குலதெய்வம் வந்து வாசம் செய்யக்கூடிய இடம் வந்து அந்த நிலவாசப்படி தான். இந்த நிலவாசப்படியில உட்கார்ந்துதான் குலதெய்வம் வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். அதனாலதான் குலதெய்வத்துக்கு நீ முதல் மரியாதை பண்ணி குலதெய்வத்திட்ட நீ கோரிக்கை வைக்கணும். போன வருஷம் நீ என் குடும்பத்தை காப்பாத்தின மாதிரி இந்த வருஷமும் என் குடும்பத்துக்கு எந்த குறையும் இல்லாம நீ காப்பாற்றணும். அதனால எதுவா இருந்தாலும் முதல்ல ஒன்ன நான் வந்து பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த கோயிலுக்கு போவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சங்கராச்சாரியார் சொன்ன விஷயமே என்ன தெரியுங்களா, குலதெய்வத்தை நீ நினைக்காம மத்த எந்த தெய்வத்தை நீ வழிபட்டாலும் அதுக்கு பலன் கிடையாது. சப்போஸ் ஒரு வருஷத்துக்குள்ள நீ 108 திவ்ய தேசம் போயிருக்க, ஆனா அந்த வருஷம் நீ உன் குலதெய்வத்தை போய் நீ கும்பிடல அப்படின்னா இந்த 108 திவ்ய தேசம் நீ போனதோட பலன் வந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காதான். இது வந்து பரமாச்சாரியா சொன்ன விஷயம். சங்கராச்சாரியார்ட்ட யார் போனாலும் முதல் விஷயம் கேட்பாராம், எனக்கு கஷ்டம் சார், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்னு நீ நினைச்சீன்னா சங்கராச்சாரியா உன்கிட்ட கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மகாபெரிவா கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உன் குலதெய்வத்துக்கு நீ வழிபாடு பண்ணிட்டு இருக்கியான் தான் முதல்ல கேட்பாராம். இல்ல சார் எனக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியல தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, போய் முதல்ல குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான மரியாதை பண்ணிட்டு இங்க நான் பண்றேன் அப்படின்பாராம். அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, குலதெய்வத்தோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உனக்கு இருந்தாதான் உன் லைஃப்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும்.